இந்த மகாலயபட்சத்தில் அந்த பிதிர்லோகத்திலேருந்து பிதிர்கள் வந்து இந்த சூரியனுடைய ஒளிக்கிரணங்கள் வழியாக பூமிக்கு இந்த மகாலயபட்ச 15 நாட்கள் 16 நாட்கள் நம்முடைய இருப்பார்கள் என்று சொன்னேன். அப்போ அவங்க வருகின்ற பொழுது முதலிலே அந்த பிதிர்கள் இந்த எப்படி ஃப்ளைட் லேண்ட் ஆகும் இல்லையா, அதேமாதிரி லேண்ட் ஆகக்கூடிய இடம் எதுன்னு சொன்னால் 3 இடம். ஒன்று திருப்புல்லானி, இன்னொன்று தனுஷ்கோடி, ராமேஸ்வரம். ஏன்னு சொன்னால் இந்த 3 இடங்கள் தான் கடல் தெற்கு முகமாக அந்த பிதிர்லோகத்தை பார்த்துருக்கும். தெற்க தான் பிதிர்லோகம் இருக்குது. அதனால் சூரியனுடைய சஞ்சாரம் அந்த புரட்டாசி மாதம் ஆலயபட்சத்தில் அந்த பிதிர்லோகத்துக்கு பின்னாடி தெற்க இருக்கும். அப்போ அந்த சூரியனுடைய ஒளி அந்த பிதிர்லோகத்தில் பட்டு அந்த பிதிர்கள் அந்த சூரியனுடைய ஒளிக்கிரணங்கள் வழியாக நேரடியாக முதல்ல வந்து சேர்கிற இடம் தனுஷ்கோடி, திருப்புல்லானி, ராமேஸ்வர க்ஷேத்திரம். எனவே தான் தெற்க பார்த்த கடையில் அமைந்த இந்த 3 க்ஷேத்திரங்கள் அந்த பிதிர்காரியங்களை நிறைவேற்றுவதற்கு மிக முக்கியமான க்ஷேத்திரமாக சொல்லப்படுகிறது.